ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடிக்கடி உடல் சோர்வு, இந்த 5 தான் காரணம் தலைப்பு தானே. இது கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க. உங்களுக்கு ஆனால் தலைப்புக்கு சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் இந்த 5 தான் காரணம். இதை நம்ம நீக்கிட்டு நம்ம சோர்வுலேருந்து மீண்டு நம்ம சுறுசுறுப்பாக இருந்தால் தானே எல்லாருமே நல்லா இருக்க முடியும், குடும்பமும் நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லா இருக்க முடியும். அதனால் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உபயோகித்துக்கோங்க, சரிங்களா? முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக யோசிச்சிட்டே இருக்கிறது. நம்மள பல பேருங்க அதிகமாக யோசிச்சிட்டே இருக்கிறது. இது இப்படி ஆகிடுமா, அது அப்படி ஆகிடுமா, நமக்கு இதெல்லாம் நடந்துடுமா, நம்மளை பற்றி அவங்க அப்படி சொல்லுவாங்களா, நம்ம அவங்கக்கிட்ட அப்படி பேசிட்டோமே, அது தப்பாகிடுமா, அவங்கக்கிட்ட நம்ம அப்படியே நடந்திருக்கணுமா, இப்படி நடந்திருக்கணுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வேலையை நம்ம இன்னைக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவோமா, இல்லை நாளைக்கு தான் செய்வோமா, நம்மளால் முடியுமா, நம்மளுக்கு இது நடக்குமா, நம்மளுக்கு இதுக்கு தகுதி இருக்கா, அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அதிகமான யோசனை கூட உங்களுக்கு ரொம்ப மூளையை போட்டு குழப்பி அதனால் உடம்பு சோர்வடைகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். திறன் உடல் சோர்வுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் எதையுமே மைல்டாக எடுத்துக்கோங்க, அதிகமாக சிந்திக்காதீங்க. அதாவது போக்கிலேயே வாழ்க்கை நடத்துறது நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணுங்க. 2வது குறிப்புக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? எதிர்மறையான நபர்கள் தாங்க. நம்மளை சுற்றி எதிர்மறையான நபர்கள் இருப்பாங்க. அவங்க என்னென்னா, இது நடக்காது, இதனால நீங்கள் ஜெயிக்க முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்னு நெகட்டிவாகவே பேசிட்டுருப்பாங்க. அந்த நெகட்டிவாக பேசுகிற நபர்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். எந்த செயலுக்குமே உங்களை பார்த்து பொறாமல், அப்புறம் உங்களை எப்படி கவுக்கிறது, உங்கள்கிட்ட எப்படி மட்டம் தட்டி பேசுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கிற நபர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களும் நமக்கு அடிக்கடி நம்மளுடைய உடல்நிலையை பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம மீண்டு வந்துட்டால் உடல் சோர்வுலேருந்து மீண்டு வந்துடலாம். இது கண்டிப்பாக அந்த மாதிரி நபர்களை கண்டறிந்து நம்ம அவங்கக்கிட்ட விலகிக்கணுங்க. அப்போ உங்களுக்கு மைண்டும் நல்லாயிருக்கும், உடலும் நல்லாயிருக்கும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நன்றாக இருக்கலாம். நம்மள பல பேருங்க ரொம்ப உடலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதில்ல, ஒரே டைமில் தூங்குறதில்ல. இப்போ யூடியூப்பு, அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனு, இதெல்லாம் எல்லார்கிட்டையும் இருக்கா. அப்புறம் டிவி பார்க்குறதுக்கு சீரியல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு 9:30க்கு மேலே பண்ணிடுறோம். அதுக்கப்புறமேலும் ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டைமில் தூங்குறதில்ல. அப்புறம் உடல் சோர்வடையாமல் என்னங்க பண்ணோம், டைமை கீப் பண்ணுங்க. ஒரே நேரத்தில் சரியாக உறங்கிறதுக்கு முயற்சிக்கணுங்க. நல்ல உறக்கம் தேவை. நல்ல உறக்கம் தான் காலையில் எழுந்திரிக்கும் போது உடல் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உணர்வீங்க. அதனால் எப்பொழுதும் முடிந்த வரைக்கும் உடல் உறக்கத்துக்கு தயார் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஒரே சீரான நேரத்தில் தூங்குறதை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உடல் சோர்வடைகிறதுலேருந்து மீண்டு வரலாங்க. நம்மள பல பேருங்க ஒரு நிகழ்வுலேருந்து வெளியில் வரத்துக்கு முடியாமல் எவ்வளோ மண் சோர்வடைகிறோம். அதே போல் அந்த நிகழ்வுலேருந்து வெளியில் வர்றதில்லை. அதையே கடந்த காலம் கடந்த காலம்தான், நடந்தது நடந்தவை தான். எதையும் மாற்ற முடியுங்களா? மாற்ற முடியாது. உங்களுக்கு ஒரு இழப்பே நடந்திருக்கலாம், நமக்குன்னு சொல்லுங்களேன், நமக்கு ஒரு இழப்பே நடந்திருக்கலாம். நம்மளை யாராவது குறை சொல்லியிருக்கலாம், நம்மளுக்கு ஒரு தாங்க முடியாத நிகழ்வு நடந்திருக்கலாம், இதெல்லாமும் நடந்திருக்கலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே இதெல்லாம் சகஜம்தாங்க. ஆனால் அதுலேருந்து மீண்டு வர கற்றுக்கணும். அதுலேருந்து மீண்டு வராமல் அந்த கடந்த காலத்தையே நினைத்து கொண்டிருந்தால் மனச்சோர்வடையும். அதனால தாங்க உறக்கம் சரியாக வராது. உங்களுக்கு உடல் சோர்வடையும். மனம் நன்றாக இருக்கும்போது தான் உடலும் நன்றாக வேலை செய்யும், சரிங்களா?
அப்போ அதனால் என்ன பண்ணணும், கடந்த காலத்தை வந்து விட்டு தள்ளிட்டு நம்ம நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு முயற்சிக்கணும். நம்ம எப்பொழுதும் வந்து எதிர்காலத்தை நோக்கி எதிர்காலத்தையும் கண்டு பயப்பட வேண்டாம். நிகழ்காலத்தில் இயல்பாக இருந்து வருவதை எதிர்கொண்டு சந்தோஷமாக இருந்தோம்னாவே நம்மளுக்கு உடல் சோர்வெல்லாம் நீங்கி நன்றாக இருக்கலாம். கடந்த காலத்தை வந்து நினைத்து கொண்டே இருக்காமல் இருப்பதே சிறந்ததுங்க. நம்மள பல பேர் வந்துங்க நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நாம்ளே தான் கெடுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஜங்க் ஃபுட் வந்து நம்மளை சுற்றியும் நிறைய அப்படியே ஈர்க்குது. முதல் காலத்துலலாம் அப்படி இருந்ததுங்களா சொல்லுங்க. அப்போ மனக்கட்டுப்பாடோட வீட்டு உணவுகளை வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. துரித உணவுகளுக்கு போகவே இல்லை, வெளி ஃபுட்டும் எடுத்துக்கவே இல்லை. எல்லாவற்றையும் பார்த்தவுடன் ஆசைப்பட்டு நம்ம ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அதிக ஆற்றல் தேவைப்படுது ஜீரணமாகறதுக்கு. அதனால நம்ம ரொம்ப டயர்டாகிறோம். அது இல்லாமல் உடல் ரீதியாக கெடுதல் நடக்குது. வயிறு வந்து கெட்டாவே வந்து அடுத்த முள்ளைன்னு சொல்லுவாங்க. வயிறு கெட்டு போனாவே உடல் சோர்வடையும். அது முக்கிய காரணங்களில் ஒன்றுங்க. வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஏதோ ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டா சாப்பிட்டுக்கலாம். அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்க ஆயில் வந்து அதிகமாக உடம்புக்கு சேருது. அது இல்லாமல் ஜீரண சக்தியும் பாதிக்குது. அதனால வந்து உடலுக்கு வந்து அந்த ஜீரணத்துக்கு தகுந்த இது அதிக ஆற்றலை வந்து செலுத்துறதுனால வந்து உங்களுக்கு உடல் கண்டிப்பாக சோர்வடையுங்க. மற்ற எல்லாத்துக்கும் வந்து உடல் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. ஜங்க் ஃபுட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், வெயிட்டும் கூடும். அதனால் வந்து ஏகப்பட்ட உடல் உபாதைகளை நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும். நாங்களும் தானுங்களா, எல்லாருமே எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடாது. மனக்கட்டுப்பாடு வேணும். ஜங்க் ஃபுட் வந்து இருக்கலாம் மாதத்துக்கு ஒரு தடவை. அப்போ அந்த மாதிரி அந்த காலம் மாதிரியே வாழ்க்கையை வந்து அந்த காலத்துலலாம் நல்லா தாங்க இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தோம்னாவே அடிக்கடி உடல் சோர்வெல்லாம் ஏற்படாது. வீட்டு உணவு வந்து எடுத்துக்கிட்டு ஜங்க் ஃபுட் வந்து ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், தவறு இல்லைங்க. ஆனால் வந்து முடிந்த வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த 5 காரணம் தான் வந்து நம்ம உடல் வந்து அடிக்கடி சோர்வடைகிறதுக்கு, நாம் அடிக்கடி சோர்வடைகிறதுக்கும் வந்து காரணங்க. இந்த 5 வந்து நம்மளால் களைய முடியும். இந்த 5லேருந்து மீண்டு வர முடியும். கண்டிப்பாக வந்து மருத்துவ செலவுக்கு போகாமல் இந்த 5ஐயும் கடைப்பிடிச்சு இதிலேருந்து மீண்டு வந்தால், இதெல்லாம் கடைப்பிடித்தாவே நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடிக்கடி சோர்வடையாத முயற்சி பண்ணுங்க.